டேய் நண்பர்களே, வாங்க வாங்க வாங்க. சங்குப்பூவோடைய நன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இது வந்து ஒரு கொடி நண்பர்களே. கொடி இது வந்து கொடியாக தான் வளரும். அதாவது ஒரு விதையை வாங்கிட்டு வந்து தான் யார்கிட்டயோ என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா அங்கே வச்சாங்க. வச்சு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா சரன்னு வளர்ந்துருச்சு நண்பர்களே. இன்னமும் அப்படி போயிட்டே இருக்குது கொடி. டெய்லி நல்லா வளருது இந்த செடி. எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுன்னா இது இப்போ தான் வச்சாங்க, அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துருச்சு அப்படின்ட்டு. இதோடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நண்பர்களே. இதை இதை ரெடி பண்ணும்போது தான் என்கிட்ட சொன்னாங்க இதனுடைய நன்மைகள் நிறைய இருக்குது அப்படின்றதோட தான் இதோடைய பேர் எனக்கு தெரியாமல் யூடியூப்பில் சும்மா அப்படி தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா சங்குப்பூ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சுடுதண்ணியில் போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூவில் உள்ள அந்த மெடிசன் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியில் இறங்கிடுது. கலரே அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. தண்ணியோடைய கலரே அப்படியே அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போல்லாம் நம்ம லைனில் நின்று வாங்குவோம் பாருங்கள் ரேஷன் மண்ணெண்ணெய் அந்த கலரில் மாறிடுது. ஆமாம், அந்த கலரில் மாறிடுது. ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இது அப்படின்ற மாதிரி அதில் யூடியூப்பில் தகவல் நிறைய வீடியோ இருக்குது. நிறைய டாக்டரே இதை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. இது இந்த மாதிரி சாப்பிடுங்க நல்லது அப்படின்ட்டு. இதில் ஒரு 3 விதமான செய்முறை இருக்குது. ஆமாம், இது வந்து நம்ம வீட்டில் செய்முறை பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் காய்ச்சி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சிடுறாங்க. லெமன் கொஞ்சம் புழிஞ்சிட்டு தேன் விட்டுக்கிறாங்க. இது ஒரு முறை. அதாவது காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கான ஒரு ஒரு இதுதான் இந்த மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா மிளகு சீரகம். அது வந்து இந்த சளிக்கு நல்லதான். இந்த பூவில் வந்து அதை சுட வச்சு நம்ம அந்த கொதிக்கும் போதே அந்த மிளகு சீரகத்தை போட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா வறட்டு இருமல் சளி எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டும் காய்ச்சி குடிக்கிறாங்க. ஆமாம், ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். சங்குப்பூ, இந்த பூலேயே வந்து வெள்ளைப்பூ கூட ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. நமக்கு குடிக்க கொடுத்துருக்காங்க ஒரு கிளாஸில். குடிச்சு பார்க்குறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களே. உண்மையாலுமே சொல்கிறேன், நான் இந்த குடிச்சேன்றதுக்காக சொல்லலை, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதாவது ஒரு கிசப்புலாம் இல்லாமல் ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரியே ஒரு இது இருக்குது. ஆமாம், முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்டு மருந்து வைத்தியத்தில் தான் நிறைய நோய்களை குணப்படுத்தியிருக்கிறாங்க நமக்கு முன்னோர்கள். நாம் வந்து இப்போது நமக்கு இதெல்லாம் தெரியாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து மாத்திரைன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். நமக்கு என்ன உடம்புல பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் நண்பர்களே. டேய்